திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்ட்ல ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுத்திட்டு இருப்பார். அவர் பேர் வந்து ஆதவ அர்ஜுன். திருமாவளவனை கூப்பிட்டு அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும். இந்த லாட்ரி மார்ட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமானே, லாட்ரி மார்ட்டின் அவருடைய சன்னின்லா மருமகன். ஆதவ அர்ஜுனுக்காகத்தான் விசிகா திருமாவளவனே தலைகீழா பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருந்தார். எதுக்குன்னா எப்பயாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம். இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தை சுத்திட்டு இருந்தார். அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர், சோசியல் மீடியா அட்வைசர். அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு, தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. ஏன்னா 2 கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க. ஒன்று விசிகால சம்பந்தப்பட்டிருக்கீங்க, இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க. நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துறாங்க, 21 லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க. எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும்? மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க, எதுக்கு 3300 கோடி ரூபாய் பணம் வேணும்? அதனால விசிகே திருமாவளவனுக்கு நான் சொன்னதை சொல்லுங்க. ஆனா இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா, எடுத்து வெளியிட சொன்னாரு. மார்ட்டின் அவருடைய மருமகனாமா, அவரு மூலமா தான் உங்களுக்கும் திமுகவினுடைய 90% பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க. விசிகேட் யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க. திருச்சி மாநாடு விசிகேட் யார் ஸ்பான்சர்னு கேளுங்க. எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் பிடிச்சா ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுங்க? எதுக்கு? ஃபண்டர் மேடம், ஃபண்டர் மணி 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேளுங்க. இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்பந்தம் எல்லாம் புகைப்படம் நைட் நான் வெளியிடுறேன். எங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் அரசியல் பண்ண முடியாது. நேற்று வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொல்றார், ஆதவ அர்ஜுனா வந்து திருமாவளவன் பாக்கெட்ல இருக்கிறாரு. அவருக்கு இவருக்கு என்ன? அவரு ஒரு எங்க கட்சியில ஒரு உறுப்பினர், கட்சியில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருவோம். அவருக்கு எத்தனை கோடி இருந்தா எனக்கு என்ன, எங்க கட்சிக்கு என்ன, அது பிரச்சனை கிடையாது. நம்ம யூசுப் கூட கோடீஸ்வரர் தான், கட்சியில இருந்தார். அவர் பணம் அவருக்கு, இங்க வந்தா அவர் கட்சி பொருளாளர், அவ்வளவுதான். அவர் பணத்துக்கும் அவர் தொழிலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் என்ன தொழில் செய்யறாருன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன லாபம் அவருக்கு வந்தது எங்களுக்கு தெரியாது, என்ன நஷ்டம் வந்தது எங்களுக்கு தெரியாது. எதை பத்தி அவரு பொருளாளரா வருவாரு, நிகழ்ச்சியில கலந்துவாரு, அவ்வளவுதான். அது மாதிரி எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்தார்கள் போனார்கள், கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் கொள்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எனக்கு சேர பிடித்திருக்கிறது என்று எங்களோடு 5 ஆண்டுகள் பயணம் செய்த பிறகு மனம் திறந்து பேசி சேர்ந்தார், அவ்வளவுதான். அவருக்கு மாமனாரா இருக்கிறார், மாமனாருக்கு அவருக்கு என்ன தொடர்பு, அதுல இருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தொடர்புன்னு லிங்க் பண்ண பாக்குறான். அதாவது அவர் ஒரு மாநில தலைவர், அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்றார். இதெல்லாம் நான் கடந்து போகணும், பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஊடகங்கள் பரவக்கூடிய செய்திகளை தோழர்கள் இந்த 34 நாளைக்கு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு களப்பணிகளை ஆற்றுங்க. மக்களை போய் சந்தி, மக்களை போய் சந்தி, பிஜேபியின் அவலங்களை எடுத்து சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்லாமியர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்போது நான் விடுக்கிற வேண்டுகோள், கிறிஸ்தவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த தேர்தல் நாட்டை காப்பதற்கான பெரிய யுத்தம், இது மக்கள் நடத்துகிற யுத்தம். இது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது, ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. என் தம்பி துபாயில இருக்கிறான், என் மச்சான் சவுதி அரேபியால இருக்கிறான், அதனால அவனெல்லாம் இப்ப கூப்பிட்டு வர முடியாது, அது பரவாயில்ல, இங்க இருக்கிற நாங்க ஓட்டு போட்டா போதும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. 34 நாள்ல அங்க அரேபியா நாட்டுல யாரும் எந்த முஸ்லீமும் இருக்கக்கூடாது, வந்து இறங்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள. இது என்னுடைய வேண்டுகோள். ஒரு ஓட்டு கூட வீணாக கூடாது, என்னுடைய வேண்டுகோள் இது. அந்த மாதிரி இல்லங்களில் இருக்கிற தாய்மார்களும் இந்த தேர்தலுக்கு கட்டாயம் எல்லாரையும் விட முன்னால் வந்து முதலிலே வந்து நின்று வாக்களிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது, இதனுடைய வேண்டுகோள். 67%, 60% தான் மொத்தமே நமக்கு வந்து வாக்குப்பதிவாகிறது. 80%, 90% வரையிலும் வாக்குப்பதிவு நிகழும். ஒவ்வொரு பூத்திலும் 90% வாக்குப்பதிவு நடக்கும். 100% நடந்தா மகிழ்ச்சி, குறைந்தது 90%ஆவது வாக்குப்பதிவு இருக்கணும். 400 ஓட்டு இருக்குன்னா 350 ஓட்டாவது 360 ஓட்டாவது போல் பண்ணணும். அது ஒவ்வொருவருக்குமான கடமை. நம்ம இருக்கிற ஆக்டிவா இருக்கிறவங்க போய் ஓட்டு போட்டா முடிஞ்சது போதும் நினைக்கவே கூடாது.
வெறும் 87 ஓட்டுல என்ன காலி பண்ணாங்க 2016. ஆக்சுவலா நாங்க வெற்றி பெற்றுட்டோம். 2000 ஓட்டு முன்னாடி போயிட்டோம். ஒரு சேனல்ல திருமாவளவன் வெற்றினே அறிவிச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு ஆளுங்கட்சி செல்வாக்குல திருமாவளவன் தோல்வின்னு அறிவிச்சு அதிமுக வெற்றின்னு மாற்றி விட்டார்கள் 2016. எல்லாம் நன்மைக்கே, அவ்வளவுதான். ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா போய் சட்டமன்ற அரசியலுக்குள்ள ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள போய் நான் சிக்கி இருப்பேன். நான் தொடர்ந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை காலம் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன்.